வணக்கம். நான் உங்கள் உப்புவேலூர் கருப்பசாமி. நம் பிறப்பறுக்கும் ரகசியம். இப்பிறவியில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய பிறவியா இருக்கக்கூடிய ரகசியம். அதாவது இந்த பிறவியே எனக்கு வேணாம். இந்த பிறவில நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல இறைவா. இந்த பிறவில என்னுடைய கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா, இன்னும் வாழ்க்கையில எவ்வளவு துன்பத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்குது, என்னென்ன கொடுமையெல்லாம் நான் சந்திக்க வேண்டியது இருக்குது, என் வாழ்க்கையில மேலும் மேலும் இவ்வளவு கஷ்டத்தை நீ கொடுக்குறியே, என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியலையே, ஒன்னும் விளங்கலையே இறைவா. இந்த பிறவில நான் பட்ட கஷ்டம் எல்லாமே நாட போதும் இறைவா. நல்ல மாதிரியே இந்த பிறவில இருந்து அடுத்த பிறவியே எனக்கு வேணாம், நல்ல முறையில உன்னை என்னுடைய இடத்துல அழைச்சிட்டேன் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கும், மன சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நம் பிறப்பை நாம் அறுக்கக்கூடிய ரகசியத்தை உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிறவில இறைவன் கொடுத்த வேலைய நல்ல முறையில நம்ம செஞ்சு முடிச்சோம் அப்படின்னோம்னா, இந்த பிறவில இந்த பொருட்களை வச்சு, அதாவது இந்த ஒரு சங்கல்பத்தை இறைவன் கிடைத்த பிரார்த்தனையா வச்சு நம்ம பிறப்ப நம்மளே அறுத்துக்கலாம். அப்படி என்ன ஒரு சங்கல்பம், அப்படி என்ன ஒரு வேண்டுதல் நம்ம சொன்னா நம்ம பிறப்ப நம்ம அறுத்துக்கணும் அப்படின்னா, நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த பிறப்ப இருக்கக்கூடிய ரகசியத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது இந்த காலகட்டத்துல இந்த வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க, அதாவது டிரைவர் பணி பார்க்கக்கூடியவங்க, இல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கல்வி ஞானம் கத்துக் கொடுக்க பணியில இருக்கிறவங்க, இல்ல சிறு தொழில் சிறு விவசாயம் பண்ணக்கூடியவங்க, இப்படி எப்பேற்பட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களா இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நல்ல முறையில நாம் செய்து அந்த வேலையில ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் நான் பார்த்துட்டேன் இறைவா. இந்த காலகட்டத்துல படைச்ச நீ என்ன, இந்த வேலைய நல்ல முறையில நான் செஞ்சுட்டேன் இறைவா. இந்த காலகட்டத்துல என்ன கடங்காரனா இருக்கணும் தான் நீ என்ன படைச்சியோ என்னவோ, இந்த காலகட்டத்துல நான் கடங்காரன் ஆயிட்டேன். இந்த காலகட்டத்துல என்ன நீ ஒரு நோய்வாய்ப்பட்டவனாதான் இருக்கணும்னு விதி எழுதினியோ என்னவோ, இந்த காலகட்டத்துல நான் நோய்வாய்ப்பட்டு நீ கொடுத்த தண்டனைய நான் ஏத்துக்கினேன். என்னுடைய பார்வைக்கு எட்டன மாதிரி, என்னுடைய சிந்தனையில யோசனை மாதிரியும், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எந்த விதமான தவறுதலையும் நான் பண்ணல. அதையும் மீறி நான் ஏதாச்சும் தவறுதல் தெரிஞ்சோ தெரியாமல நான் செஞ்சிருந்தாலும் அதை நீதான் பாத்துக்கணும். என்னுடைய சிந்தனையில இருந்து இந்த வேலையை செய்ய சொன்னதும் நீதான், இந்த வேலைய இப்படி இந்த வேலையை செய்ய சொல்லி இந்த சிந்தனையை கொடுத்ததும் நீதான், என்னுள் இருப்பவனும் நீதான், என்னுடைய கேள்வியும் நீதான், என்னுடைய பதிலும் நீதான் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள நான் நினைவுபடுத்துறேன். அப்பேற்பட்ட இந்த சிந்தனையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த சிந்தனை உங்களுக்குள்ள உதயமாகணும். நாம் செய்யக்கூடிய வேலைய எந்த வேலையாக இருந்தாலும் இந்த வேலையை நான் நல்ல முறையில செஞ்சு முடிச்சுட்டேன் இறைவா. எனக்கு கொடுத்த கஷ்ட காலத்தை நான் அனுபவிச்சுட்டேன். அப்ப அடுத்த ஒரு பிறவி எனக்கு வேண்டாம். என்ன எப்படி நல்ல முறையில நீ பார்த்து காத்திருந்தியோ, அதே எம்பெருமான் ஈசன் என்னுடைய பிள்ளைங்களையும் என்னுடைய மக்களையும் நல்ல முறையில பாத்துக்க மாட்டாரா? என்னுடைய பிள்ளைங்களையும் என்னுடைய மக்களையும் நல்ல முறையில எம்பெருமான் பாத்துக்க மாட்டாரா? என்ன காத்திருந்த சிவன் இதுவரையில என்ன காத்திருந்த எம்பெருமான் இனி என் பிள்ளைங்களையும் நல்ல முறையில காத்திருப்பாரு, நல்ல முறையில காத்து ரட்சிப்பாரு அப்படின்ன கூடிய தாரக மந்திரத்தை ஈசன் கிட்ட சொல்லி இந்த பிறவியே நல்ல முறையில உங்களுடைய பிறவியை நீங்க அறுத்துக்கலாம். இவ்வளவு நாளா எப்படி என்னைய எம்பெருமான் காத்திருந்தாரோ, இனி வர காலகட்டத்துல என் பிள்ளைங்களையும் அதே மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த காலகட்டத்துல இந்த பிறவியே எனக்கு போதும், இந்த வாழ்க்கையில நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க கொடுத்த வாழ்க்கைய நல்ல முறையில நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், இனி அடுத்த ஒரு பிறவியே வானா இறைவா. இந்த வாழ்வியே நீ கொடுத்த வாழ்வியே திருப்திகரமா சந்தோஷமா மனநிறைவோட நான் ஏத்துக்கிறேன். இந்த பிறவி எனக்கு போதும், இனி ஒரு பிறவி எனக்கு வேண்டாம் எம்பெருமானே, என்ன நல்ல முறையில இடத்த நீ அழைச்சிக்கோ அப்படின்ன கூடிய ஒரு தாரக மந்திரத்தை
மிக எளிமையான முறையில எம்பெருமான் ஈசன் கிட்ட நீங்க சொல்லிட்டு உங்களுடைய பிறவி கடனை நல்ல முறையில நீங்க முடிச்சுக்கங்க. அடுத்த பிறவின்றது உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். சிவனுடைய பொற்பாதத்துல நீங்க ஐக்கியம் ஆயிடுவீங்க. அடுத்தடுத்து எம்பெருமானுடைய அருளாசையும் உப்புவேலூர் கருப்பசாமியினுடைய அருளாசையும் உங்களுக்கு மென்மேலும் கிடைச்சு உங்களுடைய இந்த பிறவி கடனையும் இந்த பிறவியும் நல்ல முறையில முடிச்சிட்டு ஈசன் பாதத்திலையும் கருப்பசாமி பாதத்திலையும் ஐக்கியம் ஆயிக்குங்க. நன்றி, வணக்கம்.